ஆண்டவரே, இந்த நாளை நான் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபை புதியனமாய் இருக்கிறது. இந்த புதிய காலையிலே ஒரு புதிய கிருபையை எனக்கு கேட்க பண்ணும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்களிலே ஒரு முக்கியமான பாடம், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம், அதிகாலையிலே எழுந்து என்று சொல்லி. அது மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்களா? அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 143வது சங்கீதம் 8வது வசனத்திலே, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எவ்வளவு காரியங்களை அதிகாலையிலே சொல்றாரு பாருங்க. அதற்கு முன்பதாக 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் என்று சொல்லி. இந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் என்று சொல்லுகின்ற ஆங்கில பதத்தை பார்க்கும்போது, ஆங்கிலத்திலே விண்ணப்பங்களை செவி கொடும் என்று சொல்லப்படவில்லை. Listen to my cry and show me a mercy, Lord. இந்த இரக்கத்திற்காக ஜெபிக்கின்றார். அதிகாலையில நாம செய்ய வேண்டிய காரியம், முதலாவது, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் பாவம் செய்து உம்மை விட்டு ஒவ்வொரு நாளும் விலகி போறேன், ஆகவே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அடுத்தது இரக்கம், அடுத்தது கிருபை, உமது கிருபையை கேட்க பண்ணும். ஆண்டவரே, இந்த நாளை நான் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபை புதியனமாய் இருக்கிறது. இந்த புதிய காலையிலே ஒரு புதிய கிருபையை எனக்கு கேட்க பண்ணும். அடுத்தது, உண்மை நான் நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே. இன்னைக்கு நான் போடுகிற திட்டம் எல்லாம் என்ன நம்பி நான் போடல, உண்மை நம்பி நான் போட்டிருக்கேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீங்க காண்பியும், உன்னிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நான் என்ன வழியில போனோம், எந்த காரியத்தை செய்யணும், இதையெல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, அது மாத்திரமில்ல, உன்னிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஏன் இந்த ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகின்றார் என்று பார்க்கும்போது, ஆத்துமாதான் ஊற்றிடமாய் இருக்கிறது. இந்த உணர்வுகளுக்கு எல்லாமே, இமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் அங்க இருந்துதான். ஆகவே சில நேரங்கள்ல ஆத்துமா கலங்கி போயிடும், ஆத்துமா தேய்ந்து போயிடும், அன்னைக்கு நாள் முழுவதும் சோர்வோடு இருக்கும். ஆனா இவர் சொல்றது, அதிகாலையில நான் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் என் ஆத்துமாவை கர்த்தாவே உயர்த்துகிறேன், இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து துவங்க கர்த்தர் உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி வேதனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலையிலே இரக்கத்தையும் கிருபையையும் எங்களுக்கு காண்பித்து, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து, கர்த்தாவே எங்கள் ஆத்மாவை உயர்த்தும் போது தோல்வி போய்விடாதபடிக்கு மகிழ்ச்சியோடு பல்பெற கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.